ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி சில்லி பரோட்டா. இதுக்கு குடமிளகா ஒன்று ஸ்கொயர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பரோட்டாவையும் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கண்ணாடி பதத்துக்கு வர வரையும் வதக்கிக்கிட்டு குடமிளகாயும் போட்டு வதக்கிக்கிறேன். ஆஃப் பாயில் வதக்கினா போதும். பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். மல்லித்தூள் அரை ஸ்பூன், மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் அரை டேபிள் ஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஆஃப் குக் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு. குடமிளகா ரொம்ப வதங்கக்கூடாது. இதில் ஒரு தக்காளி அரைச்சி விழுத ஊற்றுறேன். இதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி ஒரு செமி சாலிடாக வச்சுக்கிறேன். ஒரு கிரேவி மாதிரி. அப்போ தான் பெரட்டுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போது க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பரோட்டாவை போட்டுக்கிறேன். இது நல்லா பெரட்டிட்டு கருவேப்பிலை கார்னிஷ்காக போட்டு வச்சுருக்கேன். இப்போது நமக்கு தேவையான சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.